அமெரிக்காவோட மிக பலமான F-15 போர் விமானங்கள் ஈரானோட மேலப்பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்காவோட அட்வான்ஸான F-35 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அதர் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அனைத்துமே ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் தொடர்ந்து ஈரானோட வான்பரப்பில் வச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கு. 5 வாரமாக நடக்கின்ற இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி உண்மையிலேயே முடிய போதா இல்லை இப்போதான் ஆரம்பிக்குதா? ஏனெண்டா இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமே அமெரிக்காவுக்கு பெருமளவான இழப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து வெளியே வருது. என்னதான் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரில் நாங்கள் வெற்றி அடிச்சிட்டோம்னு இந்த போர் ஆரம்பித்த போதிலேருந்து இப்போ வரையும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாலும் ஈரானோட தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையலை. அண்ட் ஈரான் மேற்கொள்ளுன்ற தாக்குதலால் அமெரிக்காவுக்கு பாரிய அளவு இழப்புகளும் பொருள் சேதங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. நிறைய ஃபைட்டர் ஜெட்டையும் டேங்கர் விமானங்களையும் நிறைய போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் அமெரிக்கா இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு மேற்கொள்ளுன்ற தாக்குதலால் அதுக்காண்டி செலவு செய்கிற பணத்தை விட ஈரான் மேற்கொள்ளுன்ற தாக்குதலால் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் அழிக்கப்படுறது, அமெரிக்காவோட போர் விமானங்கள் அழிக்கப்படுறதால அமெரிக்காவுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளும் செலவுகளும் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுவும் யாருமே கற்பனை பண்ண கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பண இழப்புகளை அமெரிக்கா இந்த போரில் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவோட பெரிய பெரிய ஜெனரல்களை இந்த போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே வேலையை விட்டு தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அமெரிக்கா இந்த போர் ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் என்ன? அமெரிக்காவோட முக்கியமான ராணுவ அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் பதவியிலிருந்து தூக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனில் பெரிய ஒரு அதிகார யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக ஒரு போர் நடக்கும்போது அனுபவம் வாய்ந்த தளபதிகளை யாருமே அவர்களோட பதவியிலிருந்து தூக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தான் கள நிலவரம் எப்படி இருக்கு என்பது தெரியும். ஆனால் ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்கா இராணுவத்தினுடைய மிக உயரிய பதவியில் இருந்த ஜெனரல் ராண்டி யோர்ச் அவர்கள் அதிரடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். அதுவும் எப்படி நீக்கப்பட்டிருந்தாருன்றா ஒரு நேருக்கு நேர் சந்திப்பு கூட நடக்கல, வெறும் ஒரு ஃபோன் கால் மூலமாக அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன் அவரை தூக்கினாங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலே இருக்கு. ஜெனரல் ராண்டி யோர்ச் அவர்கள் சும்மா இருக்கிற ஆள் இல்லை, அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த இராணுவ வீரர். அவர் அதாவது உயர்மட்ட பதவியில் இருக்கின்ற ஒரு வீரர். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் போர் நாம் நினைச்ச மாதிரி ஈஸி இல்லை, நமக்கு என்ன நிறைய மிசைல்கள் வேணும், நிறைய ஆயுத உற்பத்தி வேணும்னு மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். அதோட இவர் நிற்காம அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய செக்ரட்டரி, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டா அல்லது வார் டிபார்ட்மெண்ட்டா என்பதிலேயே நிறைய குழப்பம் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கே நிறைய குழப்பம் இருக்கு. இரண்டா ட்ரம்புகள் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வார் டிபார்ட்மெண்ட்டா பேர் மாற்றி இருந்தார். ஆனால் இப்போ அமெரிக்காவோட அறிக்கைகள் ஸ்டேட்மெண்டானது வெளியே வரும்போது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று அதில் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கே குழப்பம் இருக்கும்போது எங்களுக்கும் குழப்பம் இருக்குன்னு தானே. சரி, நாங்கள் இதனை டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வைப்போம், இல்லை வார் டிபார்ட்மெண்ட்டை வைப்போம். அமெரிக்காவோட வார் டிபார்ட்மெண்ட்டினுடைய செக்ரட்டரியாக இருக்கின்ற பீட்டர் கெட்செட் அவர்கள் சில அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு தராமல் தடுத்தப்போ அதனை இவர் தட்டி கேள்வி கேட்டிருக்கார். திறமையானவர்களுக்கு ஏன் பதவி தரலைன்னு இவர் கேட்டதுதான் அவர் செஞ்ச தப்புன்னு நிறைய பேர் சொல்கிறார்கள். ஏனென்றால் அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, நாங்கள் சொல்றதை மட்டும் நீ கேள்வி கேட்காது என்பதைத்தான் அமெரிக்காவோட ட்ரம்பினுடைய அரசாங்கம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ராண்டி யோர்ச் அவர்கள் ஒரு இராணுவ வீரராக உண்மையை சொல்லியிருந்தார், உண்மையான கேள்விகளை கேட்டிருந்தார். அதனாலேயும் அவரை பதவியிலிருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. யோர்ச்சுக்கு பதிலாக இப்போ யாரை நியமனம் செய்திருக்காங்கன்னு பார்த்தா ஜெனரல் கிறிஸ்டோபல் லெனிவ் அவர்களைத்தான் இந்த பதவிக்கு நியமனம் செய்திருக்கிறார்கள். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் திறமையை விட ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக பேசுகின்ற ஒரு நபர் என்று சொல்லப்படுது. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனே, அதாவது அமெரிக்காவோட பிரசிடண்டாக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற நேரத்தில் இவர் இந்த லெனிவ் அவர்கள் சவுத் கொரியாவில் தான் இருந்தார். அப்போவே சவுத் கொரியாவிலேருந்து கால் பண்ணி ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ட்ரம்ப் அவர்களோட கவனத்தை இவர் ஈர்த்திருந்தார்னு சொல்லப்படுது. இப்போ பென்டகனில் இருக்கின்ற சூழ்நிலை எப்படி இருக்குண்டா, திறமையை விட உனக்கு விசுவாசம் இருக்கா, அப்போ உனக்கு தான் பதவி என்று சொல்லி அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறார்கள். அது தெளிவாக தெரியுது. இதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, போரில் தப்பான முடிவுகள் எடுக்கப்பட்ட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ ஈரான் அமெரிக்கா போர் நடக்குது. இதில் அமெரிக்கா நிறைய தப்பான முடிவுகளை எடுத்து அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள், மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறார்கள். இப்படி இருக்கையில் திறமையை விட அவர்களோட
விசுவாசத்துக்கு தான் முன்னுமையை கொடுத்து பதவியில் ஆட்களை நியமிக்கும் போது அவர்களுக்கு திறமை இருக்காது. அதனால் அவர்கள் தவறான முடிவுகள் எடுப்பார்கள். இதனால் அமெரிக்கா இன்னும் நிறைய இழப்புகளை சந்திப்பார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. ஆகவே நிபுணர்கள் சொல்வதை கேட்காம வரும் எஸ் மேன், அதாவது எஸ் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், எஸ் நீங்கள் சொல்கிறது சரியான்னு சொல்கிற நபர்களை கேட்டு அவர்களை போரை வழிநடத்த விட்டால் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வரும் என்பதை இப்போ அமெரிக்கா பேஸ் பண்ண போறாங்க என்பதுதான் உண்மை. இதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இந்த பதவி நீக்கம் ரேண்டி யோட்ஸோட மட்டும் முடியல. ஜனவரி 2025 இருந்து இந்த பதவி நீக்கம் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போடக்கூடிய அளவு பெருசா இருக்கு. கடற்படை தளபதியா இருந்த அட்மிரல் லீசா பிரென் செட்டி அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அமெரிக்காவோட பாதுகாப்பு உளவுத்துறை தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் எப்ரி குரோஸ் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஏன் அமெரிக்காவோட யோன் சீப் ஆஃப் ஸ்டாஃபா இருந்த CQ பிரவுன் அவர்களும் பதவி மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இவங்க எல்லாருமே செஞ்ச தப்பு என்னென்னா, அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது தப்பு, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு உண்மையை சொன்னது தான் இவங்க செஞ்ச தப்பாக இருக்கு. ஒரு போர் நடக்கிறப்போ உளவுத்துறை கொடுக்கின்ற தகவல்களை அப்படியே ஏற்றுக்காம தங்களுக்கு பிடிச்ச மாதிரி தகவல்களை தர்றவங்களை மட்டும் பதவியில் வச்சிருக்கிறதா ட்ரம்ப் முடிவுகளை எடுப்பது அமெரிக்க இராணுவத்தை பலவீனமாக்கும் என்பதை செனட்டர் கிறிஸ் மர்பி அவர்கள் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். இப்படி இராணுவத்துக்குள்ளேயே நடக்கிற இந்த மோதல் ஈரானுக்கு சாதகமா முடியுமா, இல்ல அமெரிக்காக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் கேள்வி. பட் இது ஈரானுக்கு ஆதரவாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ரொம்பவே அதிகமாக மாற்றிக்கொண்டு இருக்கு. இதே நேரத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்கு. இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கேட்குறீங்களா? இப்பவே நாங்கள் இதற்கான பாதிப்பை சந்தித்து கொண்டுதான் இருக்கோம். அதுவும் பெட்ரோல் விலை ஏறிட்டுது, கேஸின் கட்டுப்பாடு இப்பட ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தோட 20% கச்சா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது என்பது எங்களுடைய பல வீடியோக்களில் நாங்கள் திரும்ப பார்த்து கொண்டே இருக்கோம். ஈரான் இதனை முழுசாக முடக்கிட்டாங்க, அதாவது ஈரான் தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டார்கள். இதனால் கச்சா எண்ணெயினுடைய விலை, ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $126 தாண்டிடுச்சு. அமெரிக்காவிலேயே இப்போ பெட்ரோலோட விலை 30% ஏறி இருக்கு. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி எப்படி அமெரிக்காவுக்கு ஆப்படிக்குது என்பது. இன்னொரு முக்கியமான விஷயம், கத்தாரோட கேஸ் அதாவது LNG சப்ளை நின்றுடுச்சு. இதனால் உலகம் முழுக்க உரம் தயாரிக்கிற செலவு 50% ஏறிடுச்சு. இதோட பாதிப்பு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அரிசி கோதுமைன்னு எல்லா சாப்பாட்டு பொருட்களோட விலையும் தாறுமாற ஏறப்போகுது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இது ஒரு எக்கனாமிக் டிசாஸ்டராக தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவோட முழு கவனம் இப்போ ஈரான் மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். இதனால ஜப்பான் பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் நிறுத்தி வச்சிருந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாத்தையும் இப்போ மிடில் ஈஸ்டுக்கு அமெரிக்கா மாற்றிட்டாங்க. இதைத்தான் சீனாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார்கள். அமெரிக்கா அங்க வீக் ஆகிற கேப்ல தைவான் மேல சீனா கை வைக்குமோன்னு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் அமெரிக்கா கிளம்பியிருக்கு. பட் அமெரிக்கா வசமா ஈரான்கிட்ட மாட்டுப்பட்டபடியால் அமெரிக்கா அந்த சந்தேகத்தோடு இருக்க வேண்டியதை ஒழிய மற்றும்படி அமெரிக்காவில் எதையும் செய்ய முடியாது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஈரான் இப்போ சைபர் அட்டாக் பண்ண போகிறதாகவும் மிரட்டலை விடுத்திருக்காங்க. கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிகளோட சிஸ்டத்தை கேக் பண்ண போகிறோம்னும் ஈரான் தரப்பில் இந்த மிரட்டலை கொடுப்பதாகவும் தகவல்கள் வெளியே வருது. பட் இந்த பிரைவேட் கம்பெனிகள், அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த பிரைவேட் கம்பெனிகளோட தலைமையகங்களும் பிரான்ச்சுகளும் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அரபுலக நாடுகளில் இருக்கு. அதனையும் குறிவச்சும் இப்போ ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சைபர் அட்டாக் ஈரான் நடத்த ஆரம்பிச்சா இன்டர்நெட் உலகமே முழுமையாக ஸ்தம்பிச்சிடும் என்பதுதான் உண்மை. சரி, இப்போ நாங்கள் இந்த போரினுடைய கிளைமேக்ஸுக்கு வருவோம். அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு பேர் தான் வார் பவர் ரெசொல்யூஷன் 1973. இதன்படி நாடாளுமன்றத்தோட, அதாவது காங்கிரஸ் அனுமதி இல்லாமல் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஒரு போரில் இறங்கினா அதுக்கு 60 நாள் தான் கெடு. அந்த 60 நாள் கெடு இப்போ இந்த ஏப்ரல் கடைசியோட முடிய போகுது. 2 ட்ரம்ப்கள் காங்கிரஸ்கிட்ட அனுமதி வாங்காமல் தான் இந்த போரை ஆரம்பிச்சிருந்தார். இப்போ இந்த போர் ஆரம்பித்து 1 மாதம் முடிஞ்சிட்டுது. இப்போ 2வது மாதம் நடக்குது. ஆகவே அந்த 60 நாள் கெடு இந்த ஏப்ரல் மாத கடைசியோட முடிவுக்கு வருது. ஆனால் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் நடந்த 8 ஓட்டெடுப்பில் இந்த போருக்கு அனுமதி கிடைக்கல. அதாவது அமெரிக்கா சட்டப்படி இந்த போர் இன்னுமே சில நாட்களில் சட்ட விரோதமான போர், அதாவது இல்லீகல் வாராக பார்க்கப்பட போகுது, மாறப்போகுது.
ஒரு பக்கம் ஈரான் கூட போர், இன்னும் ஒரு பக்கம் தன் நாட்டுக்குள்ளே சட்ட போராட்டம் என்று அமெரிக்கா இப்ப 2 பக்கமும் சிக்கி இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் 2 பக்கமும் சிக்கி இருக்கார். இதற்கு முன்னாடி எந்த ஒரு அதிபருமே இப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்தது இல்லை. இதனால ட்ரம்ப் அவர்கள் இந்த 60 நாள் கெடு முடியக்கிடையில இந்த போரை முடிக்க பார்ப்பார். அதுக்காண்டி பயங்கரமான தாக்குதலை ஈரானுக்கு மேற்கொள்வர், பயங்கரமான நடவடிக்கையில் ஈடுபடுவார். பட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் ஈரான் தகுந்த பதிலடியை கொடுத்து அமெரிக்காவுக்கு மூக்குடவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரான் அடிப்பணிகிற மாதிரியும் தெரியல. நான் சொன்ன மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்த போரை கூடி சீக்கிரமே முடிக்கணும்ன்றதுக்காண்டி கடுமையான பிரஷரை ஈரானுக்கு கொடுப்பதற்காண்டி தொடர்ந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கார். அதிலே முக்கியமாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த பைத்தியக்காரங்க, அதாவது ஈரான் சொல்றார், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸை உடனடியாக திறக்கணும், இல்லாட்டி அவங்க நரகத்தை பார்ப்பாங்கன்னு மிரட்டலை கொடுத்திருந்தார். அதோடு நிற்காம செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி தான் டைம் அவர் சொல்லியிருந்தார். இதனை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனை பற்றி நிறைய செய்திகளும் வெளியே வந்திருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லலை. அதாவது ஈரானை கற்காலத்துக்கு மாற்றிடுவேன், அனுப்பிடுவேன் என்பதுதான் இவரோட மிரட்டலாக இருக்கு. பட் ஈரான் அடிப்பணியலை. ஈரானும் திரும்ப அதிரடியான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். இப்போ அமெரிக்கா ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பினாலும் ஈரான் இந்த போரை முடிக்கிற மாதிரி தெரியலை. ஈரான் பதிலடியை கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள் என்பது மட்டும்தான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இப்போ அமெரிக்கா ட்ரம்பினுடைய இந்த மிரட்டலால் உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு பயம் எழும்பியிருக்கு. அதாவது இன்றைக்கு ஈரான் மேலே ஒரு பெரிய அணுவாயுத தாக்குதலோ இல்லை மின்சார நிலையங்கள் மேலே பெரிய ஒரு குண்டு வீச்சோ நடக்குமென்னு எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் ஈரான் அசரலை. எங்கள் எதிரிகள் அவமானப்பட்டு சரணடைகிற வரைக்கும் இந்த போர் தொடருமென்னு ஈரான் தரப்புலேருந்து பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். கடைசி நாம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஆரம்பத்தில் 2 வாரத்தில் முடிஞ்சிடும்னு சொன்ன இந்த போர் இப்போ 6 வாரமா போய்கிட்டே இருக்கு. இதுக்காக அமெரிக்கா $1.5 ட்ரில்லியன் பட்ஜெட்டை கேட்குறாங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை. திறமையான ஜெனரல்கள் சொல்றதை கேட்காம வெறும் பிடிவாதத்தில் நடக்கிற இந்த போர் உலக நாடுகளை ஒரு பெரிய ஒரு பொருளாதார பள்ளத்தில் தள்ளப்போகுது என்பதுதான் உண்மை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதி மூடி இருந்தா நம்ம ஊரில் பெட்ரோல் விலை ஏறுற மாதிரி சாப்பாட்டு விலையும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இன்டர்நெட் கூட பாதிக்கப்படலாம். இது ஒரு தனிப்பட்ட நாட்டோட போர் இல்லை, இது உலக நாட்டோட பிரச்சனையாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைய தினம் ஏதாச்சும் பெருசாக நடக்குமா? இல்லாட்டி ட்ரம்ப் அவர்கள் வளமை மாதிரி மிரட்டலை கொடுத்துட்டு பின்வாங்க போகிறாரா? அல்லது ஏதோ ஒரு முடிவே இல்லாத போராக தொடர போதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.